நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களுக்கான 5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதியத் தொகைகளை வழங்க அமைச்சரவை பத்திரம். தேசிய பாடசாலைகளுக்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சை இன்று ஆரம்பம். குறைந்த வருமானம் பெறுவோருக்கான அரிசி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் மோசடிகள் பற்றி விசாரணை. வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படும் எல்மோ மாக்கோனியின் 150வது ஜனன தினத்தை முன்னிட்டு தேசிய வானொலியில் இன்று விசேட நிகழ்வு. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 150 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை. காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்வது பற்றி ஆராயவென ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் எகிப்து பயணம். தோட்டக் கம்பெனிகள் தோட்டத் தொழிலாளர்களுக்கு கடந்த 20 வருடங்களாக செலுத்த வேண்டியிருந்த ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பவற்றின் நிலுவைத் தொகைகளை வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இணக்கம் தெரிவித்துள்ளார். இதன் கீழ் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிதியினூடாக 5 பில்லியன் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இன்று சமர்ப்பிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். எட்டியாந்தோட்டை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். இந்த நிலுவைத் தொகையை பெற்றுக் கொள்வதற்காக 2000க்கும் அதிகமானோர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். முழுமையான நிலுவைத் தொகையை உரிய பயனாளிகளுக்கு வழங்கும் நோக்குடன் இந்த அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட உள்ளது. தோட்ட பிரதேசங்களின் வேலை திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதற்காக விரைவில் புதிய முகாமித்துவ அதிகார சபை ஒன்றும் ஸ்தாபிக்கப்படவிருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய மேலும் தெரிவித்தார். தேசிய பாடசாலைகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 3 மொழிகளிலும் இந்த நேர்முக பரீட்சை இடம்பெறுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடத்திற்கென கடந்த மாதம் 2ஆம் தேதி நடத்தப்பட்ட போட்டிப் பரீட்சையின் பெறுபேறுகளுக்கு அமைய இதற்கான ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படவிருக்கிறது. உரிய பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சை இசுரோபாயாவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சில் மே மாதம் 9ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசியை வழங்கும் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பற்றி விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரட்ன மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்புரை வழங்கியிருக்கிறார். தரமற்ற அரிசி வகைகள் விநியோகிக்கப்படுவதாகவும் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரிசிக்கான கட்டணங்கள் அறவிடப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. காலி மாவட்டத்தில் சில கிராம உத்தியோகத்தர்கள் பல்வேறு காரணங்களுக்காக சில நபர்களுக்கு அரிசியை வழங்கவில்லை என்றும் தெரிய வந்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் செய்திகள். வானொலியை கண்டுபிடித்த எல்மோ மாக்கோனியின் 150வது ஜனன தினத்தை முன்னிட்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் இன்று பிற்பகல் விசேட நினைவு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருக்கிறது. கூட்டத்தாபனத்தின் 6ஆம் இலக்க கலையகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. பிரதமர் தினேஷ் குணவர்தன, அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள். நினைவில் எல்மோ மாக்கோனியின் நினைவு தின முத்திரையும் முதல் நாள் கடித உரையும் வெளியிடப்படவிருக்கின்றன. மாக்கோனியின் சேவைகளை எடுத்துக் கூறும் விசேட உரையும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மாத்தளை நகரில் இடம்பெறவிருக்கும் அரச வெசாக் நிகழ்விற்கு அமைவாக கண்டி வெசாக் வலயத்திலும் விமரிசையான நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. 10 வெசாக் வலயங்களில் இது தொடர்பான நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கலந்துரையாடல் ஆஸ்கிரிய பீடத்தின் பிரதி பதிவாளர் சங்கைக்குரிய நாரம்பனாவே, ஆனந்த தேரர், மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே உட்பட பலரும் கலந்து கொள்வார்கள். ஹோமகம உட்பட கொழும்பின் பல தொகுதிகளில் பல்வேறு கட்சிகளுக்கும் ஆதரவளித்து வந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவின் முன்னிலையில் இவர்கள் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் எதிர்கால பயணத்திற்கு ஜனாதிபதி ஏன் தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து வருவதாக அவர்கள் இதன்போது தெரிவித்தார்கள்.
மேதின கூட்டத்தில் பங்கேற்பதற்கான பஸ் வண்டிகளை பெற்றுக்கொள்ள பல்வேறு கட்சிகளும் விண்ணப்பித்திருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. இதற்காக விண்ணப்பித்த சகல அரசியல் கட்சிகளுக்கும் பணம் செலுத்தியதன் பின்னர் பஸ் வண்டிகளை வழங்குமாறு உரிய டிப்போக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சபை தெரிவித்துள்ளது. பதில் ரயில்வே பொது முகாமையாளராக எஸ் முதலியே இன்று கடமைகளை ஏற்றுக்கொண்டார். அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன, போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். ரயில்வே பொது முகாமையாளராக பணியாற்றிய KW பண்டாரவின் திடீர் மறைவை தொடர்ந்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மே மாதம் 13ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பங்கேற்புடன் கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து சேவை 6 நாட்களின் பின்னர் சீரற்ற காலநிலையினால் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த கப்பல் போக்குவரத்து சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. அந்தமானிலிருந்து பயணத்தை ஆரம்பித்துள்ள சிவகங்கை என்ற கப்பல் எதிர்வரும் 13ஆம் தேதி இலங்கைக்கான பயணத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கை சர்வதேச காலநிலை மாநாடு அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் இடம்பெற இருக்கிறது. இலங்கை வர்த்தக சம்மேளனம் இதை ஒழுங்கு செய்திருக்கிறது. இலங்கையின் வர்த்தகத்திற்கு காலநிலை சார்ந்த ஆபத்துக்களும் வாய்ப்புகளும் என்ற துணிப்பொருளில் இந்த மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். காலநிலை மாற்றம் தொடர்பான நிபுணர்கள் இதில் பங்கேற்கவிருக்கின்றமையும் சிறப்பம்சமாகும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு டெங்கு நுளம்புகள் பரவுவது பற்றி தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார அமைச்சு மக்களுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளது. டெங்கு நோய் பரவலை தடுப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமே டெங்கு நுளம்புகள் உருவாவதை தடுக்க முடியும் என்றும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் பற்றி கூடுதல் கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. உலகச் செய்திகள். ஹமாஸ் அமைப்பின் உயர்மட்ட அதிகாரிகள் இன்று எகிப்துக்கான பயணத்தை ஆரம்பிக்கவிருக்கிறார்கள். காசா நிலவரம் பற்றி உயர்மட்ட அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதே இதன் நோக்கமாகும் என அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. இதேவேளை அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவை சென்றடைந்திருக்கிறார். காசா நெருக்கடிக்கு தீர்வு காண்பது பற்றியும் அங்குள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் பற்றியும் அவர் ஆராய இருக்கிறார். சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் உயர் அதிகாரிகளையும் அவர் சந்திக்க இருக்கிறார். சவுதி அரேபிய விஜயத்தை முடித்துக் கொண்டு அவர் ஜோர்தான், இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கும் விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவரான டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலோன் மஸ்க் சீன பிரதமரை சந்தித்திருக்கிறார். பீஜிங் நகரில் அவர் பிரதமர் லீ கியாங்கை சந்தித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெஸ்லா கார்களுக்கு போட்டியாக சீனா மின்சாரத்தில் இயங்கும் புதிய கார்களை அறிமுகம் செய்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. டெஸ்லா நிறுவனத்தின் மிகப்பெரிய சந்தையான சீனாவை தொடர்ச்சியாக தக்க வைப்பது பற்றி இதன்போது அவர் கவனம் செலுத்துவார் என சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன. அபிவிருத்தி செய்திகள். ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளையும் கட்டடங்களையும் ஒழுங்குறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகள் அல்லது கட்டடங்களை சொந்தம் கொண்டாடுபவர்கள் அவற்றை பதிவு செய்து கொள்வது அவசியமாகும். ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் இதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளையும் கட்டடங்களையும் வெளிநபர்கள் வைத்திருப்பதன் மூலம் திணைக்களத்தின் வருமானத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள்.
2024 T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பங்கேற்கும் நியூசிலாந்து அணியின் விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து அணிக்கு தலைமை தாங்குகிறார். சிரேஷ்ட வீரர்களான டிம் சவுத்தி, டெர்ன் போல்ட் உட்பட 15 பேர் நியூசிலாந்து அணியில் இடம்பெற்றுள்ளார்கள். மேலதிக வீரராக பென்சியஸ் என்ற வீரரின் பேரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிவான் கான்வே மீண்டும் நியூசிலாந்து அணிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சர்வதேச கைத்தொழில் கண்காட்சி எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது. கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் 4 நாட்களுக்கு இந்த கண்காட்சி இடம்பெற இருக்கிறது. 25 கைத்தொழில் துறைகளைச் சேர்ந்த 1300 காட்சி கூடங்கள் இதில் அமைக்கப்படவிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். வாழ்நாளில் விஜயம் செய்யக்கூடிய உலகின் மிகச்சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடித்திருக்கிறது. CEO வேர்ல்ட் என்ற சஞ்சிகை மேற்கொண்டுள்ள திரைப்படத்தில் இலங்கைக்கு 5வது இடம் கிடைத்துள்ளமை சிறப்பம்சமாகும். தேயிலை தோட்டங்களுக்கான பயணம், மறக்க முடியாத ரயில் போக்குவரத்து, ஆயுர்வேத சிகிச்சை, நிறைவான கலாச்சார மரபுகள் என்பன இலங்கை விஜயத்தில் முக்கியமாக அமையும் என்று CEO வேர்ல்ட் சஞ்சிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் இன்று பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவில் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், சபர்கமுவ, தென், வடமேல் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். கிழக்கு தென் மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கரையோர பிரதேசங்களிலும் நாளை காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தோட்ட தொழிலாளர்களுக்கான 5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதிய தொகைகளை வழங்க அமைச்சரவை பத்திரம். தேசிய பாடசாலைகளுக்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சை இன்று ஆரம்பம். குறைந்த வருமானம் பெறுவோருக்கான அரிசி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் மோசடிகள் பற்றி விசாரணை. வானொலியின் தந்தை என அழைக்கப்படும் எல்மோ மாக்கோனியின் 150வது ஜனன தினத்தை முன்னிட்டு தேசிய வானொலியில் இன்று விசேட நிகழ்வு. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை. காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்வது பற்றி ஆராயும் என ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் எகிப்து பயணம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.